ஆகஸ்ட் 25 முதல் இரவு 7 மணிக்கு காத்து வாக்குல 2 காதல் நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உலக அளவில் மிக முக்கியமான ஒரு நாள், உலக மனிதநேய நாள், மனிதநேயத்திற்கான ஒரு நாள். இந்த நாளினுடைய வரலாறு என்ன? இந்த நாள் எதற்காக கொண்டாடப்படுகிறது? உலகமே எப்போதும் மனிதநேயத்தை பற்றித்தான் பேசிக்கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதநேயத்தை செயல்படுத்துவது என்பது அத்தனை எளிதாக இருக்கிறதா? மனிதாபிமானம் என்பதும் மனிதகுலத்தை காப்பது என்பதும் அது உண்மையிலேயே எத்தனை சவால் நிறைந்த பணியாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் உலகெங்கும் துன்புறும் மக்களுக்கு, அபாயங்களில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உதவிகள் கிடைக்கச் செய்வதில் மிக முக்கியமாக முதன்மையாக பணியாற்றுபவர்கள் யார்? அவர்கள்தான் மனிதநேய பணியாளர்கள். ஆனால் அவர்களுடைய பணி பாதுகாப்பான பணியாக இருந்திருக்கிறதா? அவர்களுடைய பணியை நினைவு கூறவும் உலகத்தில் எத்தகைய மனிதநேய பணிகள் முதன்மையாக மேற்கொள்ளப்படவிருக்கின்றன என்பதையும் பற்றி பேசுவதற்காகத்தான் 2008ஆம் ஆண்டிலிருந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதியை உலக மனிதநேய நாளாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்து பின்பற்றி வருகிறது. இந்த நாள் கொண்டாடப்படுவதற்கான காரணம் என்ன? 2003ஆம் ஆண்டில் ஈராக் தலைநகரான பாக்தாத்தில் ஐநா சபையினுடைய தலைமை நிலையமாக செயல்பட்ட இடத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய ஒரு அதிபயங்கரமான ஒரு குண்டுவெடிப்பு தாக்குதலில் 22 மனிதநேய பணியாளர்கள் பலியானார்கள். 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள். ஐநா மன்றத்தினுடைய மனிதநேய பணிகளுக்கான ஈராக்கிற்கான சிறப்பு தூதரும் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார். இது உலகையே உலுக்கிய ஒரு சம்பவம். அதாவது மனிதநேய பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் கொல்லப்பட்டது என்பது அனைவருடைய மனசாட்சியையும் உலுக்கியது. அந்த வகையில் மனிதநேய பணிகளில் ஈடுபட்டிருப்பவர்களுடைய பாதுகாப்பு, அவர்களுக்கான மரியாதை, இதையெல்லாம் நாம் செலுத்துகிற விதமாகத்தான் 2008ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை அவர்கள் கொல்லப்பட்ட அந்த தேதியை, ஆகஸ்ட் 19ஆம் தேதியை உலக மனிதநேய தினமாக கொண்டாடி வருகிறது. மனிதநேய உதவிகள் யாருக்கு முதன்மையாக தேவைப்படுகின்றன? முக்கியமாக அகதிகள் மறுவாழ்வு, பல்வேறு காரணங்களுக்காக அகதிகளாக புலம்பெயரக்கூடிய மக்களுக்கான தேவைகள், உணவு, உடை, இருப்பிடம், பாதுகாப்பு போன்ற விஷயங்களுக்காக அன்றைக்கு செய்யப்படக்கூடிய பணிகள். அதே போல் இயற்கை பேரிடர்கள், பஞ்சம், வெள்ளம் போன்றவற்றால் நிகழக்கூடிய மிகப்பெரிய அழிவுகள், அந்த இயற்கை பேரிடர்களில் சிக்கி கொண்டிருப்பவர்களுக்கு உடனடியாக அளிக்கக்கூடிய மீட்பு பணிகள், நிவாரணப் பணிகள், இவற்றில் உலகமெங்கும் பல்லாயிரக்கணக்கான மனிதநேய பணியாளர்கள் பல்வேறு அமைப்புகளின் கீழ் பணியாற்றி வருகிறார்கள். இதோடு மட்டுமல்லாமல் இன்னும் பல காரணங்கள், உள்நாட்டு யுத்தங்கள், கலவரங்கள், சாதிய ரீதியான மத ரீதியான வன்முறைகள், இது போன்ற காரணங்களினால் மிகப்பெரிய இன்னலுக்கு மக்கள் ஆளாக்கப்படுவதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இதிலெல்லாம் ஒரு பிரைம் விக்டிம், அதாவது முதன்மையான ஒரு பலியாகக்கூடியவர்களாக யார் இருக்கிறார்கள் என்றால் பெண்களும் குழந்தைகளும் தான். அப்படி இருக்கிற போது இது போன்ற மிக கடினமான மோசமான சூழலில் சிக்கிக்கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகளுக்கு பாதுகாப்பளிப்பது, உதவுவது, அதே போல் இது போன்ற விஷயங்களை உலகத்தின் பார்வைக்கு கொண்டு வருவது, மீட்பு பணிகளை ஒருங்கிணைப்பது, பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு உடனடியாக சென்று தன்னுடைய சேவையை அளிப்பது, இது போன்ற பணிகளில் உலகம் முழுக்க ஈடுபட்டிருக்கக்கூடிய மனிதநேய பணியாளர்கள் மற்றும் உலகத்திற்கு தேவைப்படக்கூடிய முக்கியமாக வறுமை என்பது பல நாடுகளில் மிக கொடிய பிரச்சனையாக இருக்கிறது. அந்த வறுமை நீக்க பணிகளிலும் கூட மனிதநேய பணியாளர்கள் தொடர்ந்து பல நாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இத்தகைய பணிகள் விரிவுபடுத்தப்படவும் விரைவுபடுத்தப்படவும் அரசுகளுக்கும் அமைப்புகளுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய இணைப்பு பாலமாக, இணைப்பு கன்னியாக இருக்கக்கூடியவர்கள் மனிதநேய பணியாளர்கள். அந்த மனிதநேய பணியாளர்களினுடைய பணியை நாம் நெஞ்சார நினைவு கூர்ந்து அவர்களுக்கு துயரங்களற்ற ஒரு உலகை படைப்பதற்கு நாம் அனைவரும் துணை நிற்போம் என்பதை இந்த நாளில் நெஞ்சில் நிறுத்துவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம்.
திராவிட இயக்க தலைவர்களில் மூத்தவரும் குறிப்பிடத்தக்கவருமான ஏவிபி ஆசை தம்பி அவர்கள் பற்றி அண்மையில் ஒரு நூல் வந்திருக்கிறது. அவரை வாலிப பெரியார் என்று அப்போது அழைப்பார்கள். அவருடைய பேச்சில் எழுத்தில் பெரியாரின் கருத்துகள் தென்படும் என்பதால் வாலிப பெரியார் என்று அழைப்பார்கள். அவரை பற்றி இவ்வளவு விரிவாக இதுவரையில் நூல் வந்ததில்லை என்றுதான் கூற வேண்டியிருக்கிறது. ஆங்காங்கு சில கட்டுரைகள் வந்திருக்கின்றன. ஆனால் அருள்செல்வன், அதாவது அண்ணல் தங்கோ அவர்களின் பேரனாகிய அருள்செல்வன், அவர் தொடர்பான செய்திகளையெல்லாம் தொகுத்து திரட்டி 3 பாகங்களாக அந்த நூலை கொண்டு வந்திருக்கிறார். சென்னையில் இருக்கிற டிஸ்கவரி பப்ளிகேஷன்ஸ் அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்தினுடைய சிறப்பு என்ன என்றால், முதல் பாகம் அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பாகம்தான் அந்த புத்தகத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்கது. அவர் நடத்திய தனி அரசு பத்திரிகையில் வந்த முக்கியமான ஆவணங்கள் அதில் பதிவாகி இருக்கின்றன. 1950களிலே அவர் நடத்திய அந்த பத்திரிகையினுடைய குறிப்புகள் இன்றைக்கு எங்கும் கிடைக்கவில்லை. அவற்றையெல்லாம் தேடியிருக்கிறார். ஏவிபி ஆசை தம்பி அவர்களினுடைய மகன் பேரனோடும் தொடர்பு கொண்டு செய்திகளை அவர் பெற்றிருக்கிறார். அவை 2ஆம் பாகமாகவும் மிக அரிய புகைப்படங்கள் 3ஆம் பாகமாகவும் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே ஒரு வாழ்க்கை வரலாற்று நூல் என்றால் வெறும் செய்திகள் மட்டுமல்ல, அவருடைய எழுத்துகள் வேண்டும், அவர் பற்றிய ஒளி படங்களும் வேண்டும். அப்போதுதான் அந்த நூல் நிறைவடையும். அந்த வகையில் ஏவிபி பற்றி எழுதியிருக்கிற இந்த நூல் மிகச் சிறப்பானது. இந்த நூலுக்குள் இருக்கிற நூலாசிரியரினுடைய அந்த உழைப்பு வெகுவாக பாராட்டத்தக்கது. இதனை திராவிட இயக்க மூத்த ஆய்வாளரான அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களும் முன்னுரையில் குறித்திருக்கிறார். தேடி தொகுக்கப்பெற்ற நூல். அது மட்டுமல்லாமல் சில கேள்விகளுக்கும் இந்த நூலில் விடை இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அது என்ன கேள்வி என்றால், பேராசிரியர் நாவலர் மதியழகன் என்று மூத்த தலைவர்களில் வைத்து எண்ணத்தக்க ஆசை தம்பி அவர்கள் கடைசி வரைக்கும் அமைச்சராக இல்லை. நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். ஒரு சுற்றுலாத்துறை வாரியத்தின் தலைவராக இருந்திருக்கிறார். ஏன் அவருக்கு இன்னும் கூடுதலான பொறுப்பு வழங்கப்படவில்லை என்று ஒரு ஐயம் உண்டு. இடையில் 1961 ஈவேகி சம்பத் அவர்கள் பிரிந்து போன போது இவர் கட்டுரைகளில் சில கருத்து வேறுபாடுகள் தென்படுகின்றன. அண்ணாவை தாக்கி அவர் எழுதவில்லை, ஆனாலும் வழிகாட்டுகிறார் சம்பத் என்று ஒரு கட்டுரை இருக்கிறது. அது ஒரு சாயலில் சம்பத் அவர்களுக்கு ஆதரவு போல தென்படுகிறது. எனவே அது கட்சியில் அவர் உரிய இடத்தை பெறுவதற்கு ஒரு தடையாக இருந்திருக்கலாம் என்பதையும் திருநாவுக்கரசு அவர்கள் தன்னுடைய முன்னுரையில் குறிப்பிடுகிறார். நாம் ஒவ்வொருவரும் படித்து அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் ஏராளம் இருக்கின்றன. ஏவிபி ஆசை தம்பி அவர்களை பொறுத்தளவு 2 செய்திகளை சொல்லலாம். 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கழகத்தில் போட்டியிட்ட அனைவரும் தோல்வி அடைந்தார்கள். ஒரே ஒருவர் வட சென்னை தொகுதியில் வெற்றி பெற்றார். அவர்தான் ஏவிபி ஆசை தம்பி. இது ஒன்று. 2வதாக, அப்போது அவர் வெற்றி பெற்று போன நேரத்தில் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரைகளும் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன. எனவே இது வெறும் நூல் என்பதை விட ஒரு ஆவணமாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடலாம். ஏவிபி ஆசை தம்பி அவர்களினுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க இன்னொரு பகுதி, அவர் காந்தியார் இறந்தவுடன் அவர் எழுதிய ஒரு கட்டுரை ஒரு சிறு நூலாக வந்தது. காந்தி சாந்தி அடைய என்பது அந்த கட்டுரையின் தலைப்பு. இது குறித்து ஊடகவியலாளர் திருமாவேலனும் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார். அந்த காந்தி சாந்தி அடைய என்கிற நூல் 49 வருகிறது. அதற்காகவே அவர் கைது செய்யப்பட்டு மிக கொடுமையாக சித்திரவதையில் மொட்டை அடிக்கப்பட்டு அரை நிர்வாணமாக நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறார். இது ஒரு புத்தகம் எழுதியதற்கு வேறு யாருக்கும் இப்படி நேர்ந்திருக்குமா என்று தெரியவில்லை. அந்த செய்திகள் எல்லாம் விரிவாக இருக்கின்றன. திராவிட இயக்கத்தில் ஆர்வம் உள்ளவர்கள், வரலாற்று செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் படிக்க வேண்டிய ஒரு நூலாக ஏவிபி ஆசை தம்பி அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் இப்போது வெளிவந்திருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதை வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கிறார்கள். வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள்,
உங்களுக்கு பயன் தரும் விதத்தில் கலைஞர் டிவி மூலம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்தில் இந்த ஆங்கிலம், அதாவது மொழித்திறன், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வாறு தொழில் செய்பவர்களுக்கும், ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மொழியில் இருக்க திறன், மொழியை கையாளும் திறன் எவ்வாறு மிகவும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மொழி ஒரு இன்றியமையாத ஒரு பக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மொழியையும் உள்ளடக்கியது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல் மட்டுமல்ல, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ண, பரஸ்பரம் எப்படியெல்லாம் உரையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உரையாடுவது, நம்ம நார்மலாக உரையாடுறது வந்து அது மிக அதிகமாக உரையாடுவது நம்ம பேச்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம மிக அதிகமாக நம்ம வந்து இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கண் அசைவுகள், புருவத்தின் அசைவுகள், கண் பார்க்கின்ற இடம், என்ன டிஸ்டன்ஸில் என்னென்னு பேசுகிறோம், என்ன டிஸ்டன்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கை கொடுக்குறோம், எப்படி ஒருத்தரை பார்த்து வணங்குகிறோம், எப்படி கை கூப்பிட்டு வணக்கம் சொல்கிறோம். இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் மேஜர் பார்ட் வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு உயிரும் இன்னொரு உயிரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். புன்முறுவல் எப்படி வந்து யுனிவர்சல் லாங்குவேஜோ, உலக மொழி, எந்த மொழி தெரியலாம் தெரியாமல் போகலாம், ஆனால் ஒருத்தரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான, ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒருத்தர் கண்ணை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா எந்த மொழியும் தெரிய வேண்டாம், அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். ஈ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ரைட்? அதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு மொழி ஆர்வம், மொழித்திறன் அப்படிங்கிறது ஆங்கிலம் எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு பிரிட்ஜிங் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகள் தட்டி போனதற்கு காரணம், அவங்களால வந்து அவங்க நினச்சதை சரியாக மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நினைத்ததை சொல்ல முடியாதது. எனக்கு வந்து ஒரு பொருளை பற்றிய மிக அதீத அறிவு இருக்கிறது, அந்த பொருளில் ஆர்வம் இருக்கிறது, அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அது என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா எனக்கு தெரியும். ஆனால் அதை எனக்கு வெளியில் சொல்ல தெரியாது, மற்றவர்களுக்கு புரிகிற மொழியில் என்னால் சொல்ல தெரியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேட்டிருந்தேன். அதாவது பழங்காலத்தில் வந்து அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னையிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆங்கில துறைகளுக்கும் நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் நடுவில், நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்லுவாங்களாம், அப்பா அந்த 1 மீட்டர் துணி எவ்வளோப்பா அப்படிம்பாங்க. அவன் 4 ரூபா ஐயா அப்படிம்பாரான். இவர் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அந்த ஆங்கிலத்துறையிட்ட $40 அப்படிம்பாரான். அவர் நோ எக்ஸ்பென்சிவ், ஆஸ்க் ஃபார் $30 அப்படிம்பாரான். இவர் வந்து இல்லைப்பா தூரம் $3 கேட்குறாருப்பா, 3 ரூபாய்க்கு கேட்குறாருப்பா அப்படிம்பாரான். அவர் சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த $40-30க்கும் 3 ரூபாய்க்கு இடப்பட்ட உள்ள பணம் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டரோடது. அவங்க வந்து பலவிதமான பணம் பண்ணாங்களாம். அதாவது மிக அதீத, அந்த துறையை விட, ஆங்கிலேயரை விட, அந்த பொருளை உருவாக்குனவங்கள விட நடுவில் அந்த மீடியேட்டர், டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க நிறையா பொருள் ஈட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியாது ஒன்று லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இடையில ஒருத்தர் வந்து அந்த மொழித்திறனை மட்டும் வைத்துக்கொண்டு நிறையா பொருள் ஈட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன துறையில் படித்தாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். ஒரு மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் சாதாரண ஒரு மீட்டிங் ரூம் இல்லை ஒரு வாக்கிங்கில் 10 பேர் நடக்கிறோம். அந்த 10 பேர் நடக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அதில் 3 பேர் மலையாளம், ஒரு 4 பேர் சென்னை எடுத்துகிட்டா ஒரு 5 பேர் தெலுங்கு, மீது 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க, இல்லை 3 வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், கனெக்டிங் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்வங்க கூட அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது இந்த மொழியை கையாளும் திறனை நம்ம வந்து சின்ன வயசில் இந்த கிண்டல் பண்ணாமல்,
நீங்கள் பெரிய பீட்டர் அப்படின்னு சொல்லாமல் ஆரம்பத்திலிருந்து அந்த மொழியை கையாளும் திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆங்கிலம் உலக மொழியாகி இருக்கிறது. நீங்கள் எந்த வேலைக்கு, எந்த நாட்டுக்கு என்ன வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆங்கில மொழியோட அறிவு மிக மிக அதிகம், அதாவது தேவை அதிகம். ஸோ அதனால் நீங்கள் டிகிரி படிக்கிறப்போ கல்லூரியில் பாடம் படிக்கிறீங்க, பாடம் ஆங்கிலத்தை தான் படிக்கிறீங்க. இந்த ஆங்கிலத்தை ஒரு சின்ன சாதாரண சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்கிறதுக்கு படிக்காமல் அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிற விஷயங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுறது அப்படின்னு அந்த கல்லூரி காலம் 3 வருஷத்தில் உங்களோட ஆங்கில திறன்களை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு நிறையா ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங், வெளியில் மேடையில் 10 பேருக்கு முன்னாடி உங்களால் தைரியமாக பேச முடியணும். எந்த விதமான கூச்சமுமின்றி 10 பேரோ 100 பேரோ 1000 பேர் முன்னாடி நின்று உங்களால் தெளிவாக நீங்கள் நினைத்த விஷயத்தை அவர்களுக்கு புரிகிறபடி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதாவது கேட்குறவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் பேசுவாங்க, கேட்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் ஆங்கிலத்தில் உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேசுகிற வேகமும் பேசுகிற மொழி ஆளும் திறனும் நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு புரியாது. என்றைக்கு நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையோ நீங்கள் ஒரு புவர் கம்யூனிகேட்டர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சால் நிச்சயமாக இங்கே திறனான மொழி கையாளுகிறவர். ஸோ இங்கே இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள்ட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் திறன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசுகிறதை கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயம் முழுவதுமாக போய் சேரணும். அந்த விதத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலத்தில், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாக, பல மொழிகளை கற்று தேர்ந்த ஒருவராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.